ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா எனர்ஜி அப்டேட். இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். Page of Wands, Hanged Man, Four of Wands. ஸோ ஃபர்ஸ்ட் 3 cards எப்படி இருக்குது அப்படின்னா Page of Wands, Hanged Man, Four of Wands வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் உடைய எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் Page of Wandsல தான் காமிச்சிருக்காங்க. அதர் திங் வந்து இவங்களுடைய ஒரு ஸ்டார்ட் எப்படி இருக்குது, இந்த ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கலாம், உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கலாம், உங்களை வேவு பார்க்குறது அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவங்க வந்து சர்டன் டிவைன் டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்ரோச் பண்ணால் இந்த டைம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்குது. இப்போதைக்கு இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவ் கொடுக்குறதில்ல. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் சைடில் இருந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வந்து வேறு இவங்களுக்காக ரிலேஷன்ஷிப்காக சப்போர்ட் பண்ணுறவங்க மூலயமா இந்த ஒரு மூவ்மெண்ட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து சிலர் மேரிடாக கூட இருக்கலாம், சிலர் வந்து ஸோ செப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள் சார்ந்தவங்களுடைய ஒரு சம்மதம் அப்படின்றது கூட இங்கே இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சனுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த சக்ஸஸ் டைம் எப்போ வரும் அதுக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு இவங்க நினைச்சாங்க அப்படின்னாலும் இவங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? Ace of Wands, Queen of Pentacles, Four of Swords வந்திருக்கு. ஓகே, இவங்களுக்கு வந்து சில டைம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை திடீர்னு இவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாமா, பேசலாமா, எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மோடில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து உங்களோட அந்த கனெக்டிவிட்டி, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமா இவங்க நினைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து எப்படி உங்களை வந்து ரீச் பண்ணுறது, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி சிலர் இங்கே நீங்கள் வந்து அவங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இந்த ரீச் கொடுக்கும்னு நினச்ச விஷயம் வந்து இவங்க மூலயமா உங்களுக்கு நடந்திருக்காது. அதனால் வந்து நீங்கள் இவங்களை விட்டு நீங்கள் வாலண்டரியாக வெளியே வந்திருப்பீங்க, அந்த மாதிரி தெரியுது. பட் இவங்க வந்து உங்களை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட் மூலியமாக கூட இவங்க விசாரிச்சுட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சம்திங் இவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தனால முன்னாடி இவங்க வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துக்காமல் இருந்தனால இப்போ வந்து இவங்க வந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லைஃப், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இவங்க மூலியமாக கிடைக்கணும்னு நினச்ச அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சம்திங் இவங்க மூலியமாக அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கல. பட் இப்போ அவங்க அப்ரோச் பண்ண நினச்சாலும் நீங்கள் வந்து ஒரு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரேஞ்சில் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்கலாம் உங்களுடைய இதில். இல்லைனா வந்து இல்லை இந்த பர்சனை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இந்த பர்சனை ஒரு இம்மெச்சூரிட்டி, இல்லைனா வந்து இவங்க வந்து வந்தாலும் இதே தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். அதனால் வந்து இந்த பர்சனை வந்து நீங்கள் அலோவ் பண்ணாமல் இவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? சிலருக்கு இங்கே வந்து ஃபேமிலியும் ரிலேட் ஆகுதுங்க. சிலருக்கு உங்களுக்குள்ளே இருக்கலாம், சிலருக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து கேஸ்ட் ப்ராப்ளம், சிலருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டஸ் ஹையாக இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஒருத்தவங்களுடைய இது அந்த மாதிரி தெரியலை, நார்மல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். High Priest and King of Wands,
ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சைலண்ட்டாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து இவங்களா எந்த மூவும் பண்ணுறதுக்கு விரும்பலை. அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மேபி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னாடி நீங்கள் அதிகமான ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் சைடில் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அதிகமான ஒரு டைம் இருக்கலாம், இல்லை வந்து லெவன் சப்போர்ட் இருக்கலாம் கொடுத்துருப்பீங்க. முன்னாடி மாதிரி பழக மாட்டேங்கிறாங்க, முன்னாடி மாதிரி இல்லையே, இல்லை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அந்த ஃபீல் இவங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி இவங்க பிளானிங்கும் பண்ணுறாங்க. சம் பிளானிங் தெரியுது. இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் தான் இருக்காங்க. இது வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸில் இருந்த ஒரு எனர்ஜி கிங் ஆஃப் வான்ஸில் இவங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா இவங்க வந்து தீவிரமாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. என்னவோ தெரியல, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பத்தில் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான் இருந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லவ் கொடுக்கவோ இல்லை உங்களை வந்து சப்போர்ட் பண்ணவோ எதுவுமே இவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கார்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ். பட் இவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கொஞ்சம் நாள் கழிச்சு, இல்லை கொஞ்சம் நீங்கள் விட்டு போன அப்புறம் கூட இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இவங்களை பற்றி புரிஞ்ச அப்புறம் உங்களுடைய ஒரு நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒரு டிவைன் கனெக்டட் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க வந்து இழந்ததை நினச்சி வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் பண்ணணும், உங்ககிட்ட வந்து பேசணும், ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை சீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ஆரம்பத்தில் இருந்த அந்த லவ் வந்து இவங்க புரிஞ்சுக்கல. இப்போ வந்து நீங்கள் விலகி வந்த அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபீல் வைஸ் இருக்கலாம், இல்லை சம் அட்ராக்ஷன் இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த புல்லிங் எனர்ஜி கொடுக்குது. ஸோ அந்த எனர்ஜி பொறுத்த வரைக்கும் காந்தமாக அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து ஒரு பெருசாக போயிட்டுருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ஜஸ்டிஸ் உங்கள் மூலியமாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களுடைய தப்பை நினச்சி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்ககிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. எப்படி வந்து இப்படி பண்ணலாம், எப்படி வந்து இவங்க விட்டுட்டு போனால், எப்படி இவங்க பிளாக் பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் உங்ககிட்ட உங்களை பார்க்கும்போது இதெல்லாம் கேட்கணும், இந்த கம்யூனிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க பண்ணது நீங்கள் தப்புன்னு நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு தப்பு தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா இவங்க பண்ணது வந்து இவங்க ரியலைஸ் பண்ணலை, இங்கே வந்து இவங்கக்கிட்ட சட்டன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் சைடில் கொடுக்கல அப்படின்றனால தான் நீங்கள் போயிருக்கீங்க. பட் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி இது வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போனீங்க, ஏன் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கூட இவங்க பண்ணது தப்புன்னு நினைக்கல, நீங்கள் பண்ணது தான் தப்புன்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ ஓவரால் எனர்ஜி இந்த ரீடிங் உரிய எனர்ஜி இதுதான். ஸோ எக்ஸ்பெக்டிங் ஜஸ்டிஸ் உங்கள் சைடில் இருந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு அப்படி பேசினாலும் இவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க சாஃப்டாக உங்களோட வந்து இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதை விட இவங்க வந்து பண்ணது ரைட், நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஜஸ்டிஸ் உங்ககிட்ட, ஏன்னா வந்து அந்த பிளேம் உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் ரீடிங். உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.